இந்த கதையை கேட்டுட்டு சினிமான்னு மட்டும் நினைக்காதீங்க. பிகாஸ் 1954ல ஒரு ரியல் மாற்றான் ஸ்டோரி நடந்தது. பாஸ்டன் யூஎஸ்ஏல ரொனால்டோட ட்வின் பிரதரான ரிச்சர்ட் எரிக் கிட்னி ஃபெயிலியர்னால உயிர் இழக்கிற நிலைமையில இருந்தாரு. அந்த காலத்துல கிட்னி ஃபெயிலியருக்கு கியூர்னு ஒன்றும் கிடையாது. அப்போதான் அங்க இருக்க டாக்டர்ஸ்க்கு நம்ம ஏன் சேம் ஜெனட்டிக் சேம் பிளட் குரூப் இருக்கிற ரொனால்டோட எல்டி கிட்னியை எடுத்து ரிச்சர்டுக்கு வைக்கக்கூடாதுன்னு தோணுச்சு. அவ்வளோ நாள் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்லாம் ஒரு கனவுல கூட வராத பட்சத்துல ரொனால்ட் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம இது என்னோட பிரதரோட உயிரை காப்பாத்துதுன்னா ஜஸ்ட் டூ இட்னு சொன்னாரு. அப்போதான் டிசம்பர் 23, 1954ல சர்ஜன் டாக்டர் ஜோசப் முரேயோட தலைமையில த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஹியூமன் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் நடந்தது. பெரிய அட்வான்ஸ்டு மிஷின், டிஜிட்டல் இமேஜிங், இம்யூனோ சப்ரசன்ஸ்னு எதுவுமே இல்லாம ஜஸ்ட் ஹோப், கரேஜ் அண்ட் லவ் மூலமா அந்த சர்ஜரி சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. ரிச்சர்ட் அடுத்த 8 வருஷம் உயிரோட வாழ்ந்தாரு. இது மெடிசனோட அட்வான்ஸ்மெண்ட்டை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போன காரணத்தினால 1990ஸ்ல டாக்டர் முரேக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சது. டெய்லி ஆயிரக்கணக்கான உயிர்கள் அந்த பிரதர்ஸ் சொன்ன எஸ் டேக் மை கிட்னின்ற ஒரு வார்த்தையினால மாறிச்சு.